வணக்கம் நேயர்களே. ஒரு நாட்டின் வங்கியிலிருந்து இன்னொரு நாட்டின் வங்கிக்கு 2 பார்சல்கள் அனுப்பப்பட்டன. அனுப்பப்பட்டவுடன் அந்த வங்கியிலிருந்து விமான நிலையத்திற்கு அந்த பார்சல்கள் மீளவும் அனுப்பப்பட்டது. எனவே அது யார் என்ன அனுப்பினார் என்பதை நாங்கள் பார்ப்போம். அதற்கிடையில் அனுப்பப்பட்ட பார்சல் விமான நிலையத்தின் சரக்குகள் காப்பகத்தில் வைக்கப்பட்டது. வைக்கப்பட்டு சிறிது நேரத்தில் அதற்குரிய ஆதாரங்களுடன் ட்ரக்கில் வந்த சிலர் ஆதாரங்களை காட்டி அது எங்களுக்கு வந்த பார்சல் சொல்லி அந்த பார்சலை வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். அதற்கு பிறகு இன்னொரு கும்பல் வந்து அதற்குரிய சரியான ஆதாரங்களை காட்டி எங்கே பார்சல்னு கேட்ட பொழுது விமான நிலைய பணியாளர்கள் திணறி விட்டார்கள். என்னடா சரியான ஆவணத்தை காட்டி வாங்கிட்டு போனாலும் இப்போ திருப்பி வந்து அதே ஆவணத்தோட வேறொரு வந்து நிற்கிறாங்களேன்ட்டு விசாரணைகளை தொடங்கிய இடத்தில் கிட்டத்தட்ட 400 கிலோ தங்கம், பணம் என்பன பார்சலில் வந்தன. அந்த பார்சலில் வந்த தங்கமும் பணமும் யாரோ திருடி கொண்டு போட்டார்கள். அதுக்கு பிறகுதான் அவர்களுக்கு தெரிய வந்தது முதலில் வந்த ஆதாரங்களை கொண்டு வந்து அதை கொண்டு போனவர்கள் கொள்ளையர்கள் என்று. இப்பொழுது விழி பிதுங்கி கிட்டத்தட்ட 1 வருடமாக அந்த கொள்ளையர்களை தேடிக்கொண்டு வருகிறார்களாம் 3 நாட்டு போலீசார், சுவிஸ், கனடா, அமெரிக்கா. என்ன நடந்தது என்று பார்ப்போம். சுவிஸ் நாட்டில் சூரிச்சிலிருந்து கனடா டொரண்டோ வங்கிக்கு பார்சல் 2 வந்தது. அந்த வங்கிகளில் குறிப்பிடப்பட்ட முகவரியின் அடிப்படையில் விமான நிலையம், கனடா விமான நிலையத்திற்காக அந்த பார்சல்கள் கொண்டு செல்லப்பட்டன. கனடா விமான நிலையத்தில் அந்த பார்சல்கள் சரக்கு காப்பகத்தில் வைக்கப்பட்டது. இது நடந்தது கடந்த வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி, ஏப்ரல் 17. அதே நேரத்தில் அங்கு வந்தவர்கள் ஆவணத்தை காட்டி ஆதாரங்களை காட்டி தங்கப்பெட்டிகளை, பணப்பெட்டிகளை, பார்சலை வந்து வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். சிறிது நேரம் கழித்து வேறொரு கும்பல் வந்து ஆதாரங்களை காட்டி கேட்ட பொழுது அது இல்லை. எனவே கொள்ளையர்கள் தான் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்பதற்கான விசாரணைகள் தொடர்ந்தன, தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த ட்ரக்கில் வந்து அந்த தங்கத்தை, பணத்தை கொண்டு சென்றவர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்றதாக இருந்தது. 1 வருடம் அமைதியாக இருந்தார்கள் போலீசார். அதன் பிறகு திடீரென்று ஊடக சந்திப்பு ஒன்றை பிரமாண்டமாக ஏற்படுத்திய கனடா போலீசார் இந்த நகை பணம் கொள்ளை சம்பவமாக 9 பேரை கைது செய்துள்ளதாகவும் 3 பேரை தேடி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் 9 பேரிடமும் விசாரித்த விசாரணையில் ஒருவரும் சரியான பதிலை சொல்லவில்லையாம் அந்த தங்கம் இப்பொழுது எங்கே இருக்கிறது என்று. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது. ஒரு சமயம் அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் வந்து 65 துப்பாக்கிகளுடன் ஒரு ட்ரக் வந்து கைது செய்யப்பட்டது. அவர்களை இப்பொழுது தேடிப்பிடித்து விசாரித்ததில் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து, ஓகே, எங்களுக்கு இது தங்கம் வந்தது, தங்கம் மூலமாகத்தான் நாங்கள் அதை உருக்கி விற்று துப்பாக்கிகள் வாங்கியிருக்கிறோம் என்று சொன்னவுடன் இப்பொழுது அமெரிக்க போலீஸாருக்கு பெரிய சந்தேகம் வந்து விட்டதாம். என்னடா 400 கிலோ தங்கத்தை உருக்கி விற்று 65 துப்பாக்கியாக செய்றீங்க, யாருக்கடா கதை விடுறீங்கன்ற மாதிரி கோவப்பட்டு, சரி கணக்கு பார்ப்போம்னு சொன்னால் ஒரு துப்பாக்கி வந்து $500 அப்படின்னு சொன்னால் 65 துப்பாக்கியும் கிட்டத்தட்ட $32,500 வந்து வருது. ஆனால் தங்கத்தின் மதிப்பை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ 400 கிலோ தங்கம் வந்து பல மில்லியன் கணக்கானது. அப்போ டாலர் எங்கே, மில்லியன் எங்கே, அப்போ உதைக்குது மிச்ச தங்கம் எங்கே, பணம் எங்கன்னு சொல்லி இப்போ அமெரிக்கா போலீஸ் வந்து விசாரணைகளையும் அதே போல் அவர்களை வைத்து என்ன மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. உண்மையில் இதில் உண்மையான சூத்திரதாரி யார் என்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவுகளும் இல்லை. இந்த சம்பவம் கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி நடந்தது. கனடா, சுவிஸ், அமெரிக்கா 3 நாடும் தொடர்பு பட்டிருக்கிறது. உண்மையாக இந்த தங்கம் எங்கிருந்து என்ன மாதிரி கடத்தப்பட்டது, இது வங்கியூடாக பார்சல் மூலமாக பரிவர்த்தனை செய்யப்பட்டு இறுதியாக விமான நிலையத்துக்கு வந்து திரைப்பட பாணியில் இந்த பாரிய கொள்ளை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இப்பொழுது அந்த தங்கம் இல்லை என்றால் அது உருக்கி வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதா அல்லது தங்கம் மறைத்து வைக்கப்பட்டு இவர்கள் பொய் சொல்லுகின்றார்களா? இவர்கள் சொல்வது போல தங்கத்தை உருக்கி விட்டு 65 துப்பாக்கிகள் செய்தோம் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா? இல்லை. அப்போ எல்லாம் மறைக்கிறார்கள். இதற்கான விசாரணைகள், புலன் விசாரணைகள் 3 நாட்டு போலீசாரும் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். கைது செய்யப்பட்ட 9 பேரிடமும் மிக தீவிரமான விசாரணை நடைபெற்று வருகிறது. மிக விரைவில் இது அம்பலமாகும் என்று கனடா போலீசாரும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சந்திப்போம் நேயர்களே. தொடர்ந்தும் செய்திகளுக்காக தமிழோடு இணைந்திருங்கள்.